ஹாய் குட்டீஸ், நாம பறவைகளுடைய படங்கள் பண்புகளை பத்தி பார்த்திருந்தோம். இது 2வது பாகம். ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம நார்தன் கார்டினல் பறவைய பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்ல வடக்கு கார்டினல் பறவைன்னு சொல்லலாம். வடக்கு கார்டினல் பறவைகள் பொதுவா அழகா சிவப்பு நிறத்துல இருக்கும். ஆண் பறவைகள் முழுசா சிவப்பு நிறமா இருக்கும். பெண் பறவைகள் பழுப்பு மற்றும் சிவப்பு இந்த நிறத்துடைய கலவையா இருக்கும். இந்த பறவைங்க விதைகள் பழங்களை தான் சாப்பிடும். குறிப்பா சூரியகாந்தி விதைகள்னா இதுங்க விரும்பி சாப்பிடும். இந்த நார்தன் கார்டினல் பறவைகள் ரொம்ப அழகா கத்தும். இந்த பறவைகள் சராசரியா 21 to 23 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும். எடை 42 கிராம் அளவுக்கு இருக்கும். வடக்கு கார்டினல் பறவைகள் 15 வருஷம் வரைக்கும் வாழும். அடுத்ததா நம்ம கிங்ஃபிஷர் பறவைய பத்தி பார்க்க போறோம். கிங்ஃபிஷர்னா தமிழ்ல என்னன்னு தெரியுமா? மீன் கொத்தி. இந்த பறவைங்களோட முக்கியமான உணவு மீன் தான். தண்ணிக்குள்ள நீந்துற மீனை பறந்து வந்து லபக்குன்னு தூக்கிட்டு போய் ஒரே முழுங்கா முழுங்கிடும். அதனாலதான் இவரை எல்லாரும் மீன் கொத்தின்னு கூப்பிடுறாங்க. மீன் கொத்தில எத்தனை வகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 90 வகை இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? அதிர்ஷ்டவசமா இதுங்க நிறைய இருக்கு. அழியிற இனங்கள்ல இதுங்க இல்ல. மீன்கொத்தி பறவைகள் பார்க்க சின்னதா தான் இருக்கும். அதிகபட்ச உயரமே 25 சென்டிமீட்டர் தான். எடை கூட 250 கிராம் வரைக்கும் தான் இருக்கும். மீன்கொத்திகள் வேகமா பறந்து நீருக்குள்ள இருக்க மீனை பிடிக்கிறதுல கிங்குங்க குயினும் கூட. கிங்ஃபிஷர் பறவைகளை பல நாட்டுல தேசிய பறவையா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பறவைகள் 6 to 10 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்கும். ஓகே, அடுத்ததா நாம பாலி மைனாவை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு வேற பேர் கூட இருக்கு. என்ன தெரியுமா? பாலி ஸ்டெர்லிங் அப்படின்னு சொல்லலாம். இந்தோனேஷியாவோட பாலி தீவுல மட்டும்தான் இந்த பறவைகள் இருக்கு. இதோட ரெக்கைகள் அழகா வெள்ளை கலர்ல இருக்கும். கண்ணுக்கு மேல நீல நிற தோல் இருக்கும். இது பாலி தீவோட தேசிய பறவை. இந்த பறவைகள் ரொம்பவே கம்மியா தான் இப்போ இருக்கு. அதனால இந்த பறவைகளை பாதுகாக்கப்பட்ட பறவை வகையில சேர்த்திருக்காங்க. பாலி மைனா பழங்கள், வேர்க்கடலையை தான் சாப்பிடும். இது காட்டுல இருக்கும் போது 5 to 7 வருஷம் வரைக்கும் வாழும். அதையே இத பாதுகாத்து வளர்க்கும் போது 15 to 25 வருஷம் வரைக்கும் வாழும். இந்த பறவைகள் 20 to 25 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும். எடை 70 to 115 கிராம் வரைக்கும் இருக்கும். அடுத்த பறவை என்னன்னு பாப்போமா? இதோட பேரு ரெப்லசன்ட் குவெட்சல். தமிழ்ல பொலிவான குவெட்சல்னு சொல்லுவாங்க. இவைகள் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். இந்த பறவைங்க பச்சை, சிவப்பு, நீல நிறங்கள்ல பிரகாசமா இருக்கும். ஆனா இந்த பறவைங்களோட உண்மையான நிறம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இதுங்களோட நிறம் காலநிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பறவைகள் மத்திய அமெரிக்காவில மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த பறவைகள் பெரும்பாலும் பழங்களை தான் அதிகமா சாப்பிடும். குவெட்சல் பறவை குவாத்தலாமா நாட்டுடைய தேசிய பறவை. இந்த பறவைகள் பொதுவா 20 ஆண்டுகள் வரைக்கும் வாழும். இதுங்க 40 சென்டிமீட்டர் உயரமும் அதிகபட்சமா 200 கிராம் எடையும் இருக்கும். ஹை, அடுத்ததா நம்ம பார்க்க போற பறவை என்ன தெரியுமா? இந்திய ரோலர். இந்த பறவைய பத்தி தான். தமிழ்ல பழதாடி பறவைன்னு சொல்லுவோம். இந்திய ரோலர் பறவைகள் குருவி இனத்தை சேர்ந்தது. இந்த பறவைகள் 26 to 27 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும். நல்லா வளர்ந்த பறவை 80 to 100 கிராம் வரைக்கும் எடை இருக்கும். இந்த பறவைங்க பொதுவா
தெற்கு ஆசியாவில குறிப்பா நம்ம இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள்ல இருக்கு. இந்திய ரோலர்னு சொல்லப்படுற இந்த பழதாடி பறவைங்க இருக்கிற இடத்துல இருந்து சீக்கிரமா பறக்கும். தூரத்துல இருக்கிற தன்னோட இரைகளை கூட இதுங்களால நல்லா பார்க்க முடியும். இந்தியாவுல இந்த பறவைகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு உண்டு. ஏன்னா அவை விவசாயிகளுக்கு நன்மை செய்பவர்களா இருக்கு. இந்த பழதாடிகள் 7 இருந்து 8 ஆண்டுகள் உயிர் வாழும். அடுத்ததா நாம பார்க்க போற பறவை கவுல்டியன் ஃபின்ச். இந்த பறவைய ரெயின்போ ஃபின்ச்னு சொல்லுவோம். இந்த கவுல்டியன் ஃபின்ச் பறவைங்க ஆஸ்திரேலியால தான் இருக்கு. ஆஸ்திரேலியால இருந்து இந்த பறவைங்க பல நாடுகளுக்கு கடத்தப்பட்டு ஜூ மாதிரியான இடங்கள்ல பாதுகாக்கப்பட்டு வளர்த்தப்பட்டு இருக்கு. இதோட உடல் முழுக்க கருப்பு, சிவப்பு, மஞ்சள், பச்சை அப்புறம் நீல நிறங்கள்லாம் இருக்கும். இதோட உடம்பு முழுக்க இப்படி விதவிதமான கலர்ல இருக்கிறதாலதான் இத ரெயின்போ ஃபின்ச்னு கூப்பிடுறோம். இந்த பறவைகள் தாவர விதைகள், குறிப்பா நெல், சோளம் அப்புறம் தாவர வகைகளை தின்னும். கவுல்டியன் ஃபின்ச் பறவைங்க சாதாரணமா 5ல இருந்து 8 வருஷம் வரைக்கும் வாழும். சரியான பராமரிப்பு அப்புறம் ஆரோக்கியமான உணவு சூழ்நிலை இதெல்லாம் இருந்ததுன்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் வாழும். கவுல்டியன் ஃபின்ச் பறவைங்க சுமார் 12ல இருந்து 14 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும். இதனுடைய எடை 14ல இருந்து 15 கிராம் வரைக்கும் இருக்கும். அடுத்ததா எந்த பறவை தெரியுமா? ஹூபோய். பேர் வித்தியாசமா இருக்குல்ல, ஏன் அப்புறம் சொல்றேன். இந்த பறவைகள் சுமார் 25ல இருந்து 32 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும். எடை 70 கிராம் வரைக்கும் இருக்கும். ஹூபோய் பறவைகள் அதன் அசாதாரணமான தலையில இருக்கிற முடி, பளபளப்பான நிறம் இதெல்லாம் வச்சு மத்த பறவைகள்ல இருந்து இத கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுது. இந்த பறவைங்க ஹூப்போ ஹூப்போன்னு கத்தும். அதனாலேயே இதுக்கு ஹூப்போ பறவைகள்னு பேர் வச்சாங்க. இந்த பறவைகள் ஆசியா, யூரோப், ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பகுதிகள்ல இருக்கு. இந்த ஹூப்போ பறவைகள் பொதுவா 10 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட இருக்கும். ஓகே பசங்களா, இன்னைக்கு நாம உலகத்துல இருக்கிற சில அழகான பறவைகளை பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் நம்ம டூன் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. பாய்.